என்ன அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ ஒரு தேர்தல் காலம், கட்சியை எப்படியும் வலுப்படுத்தி ஆகணும், யாரோ ஒருத்தர் வழி நடத்தணும். அப்ப அன்புமணி தான் வழி நடத்த போகிறார். இளைஞர் அவர் தான் அடுத்தது. எதிர்காலம்னா நிர்வாகிகள் அங்கதான் போய் நிற்பாங்க. ஆமா, நிச்சயமாக. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு விக்டரி வந்து இப்போ இன்னைக்கு வந்து பாமக வந்திருக்கு. அதாவது பாமக வந்து இன்னைக்கு வந்து மீடியாவில் இருக்கிறது ஒரு பல டாக்டர் அன்புமணி அதை சொல்றாரு, எங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் வரல, ஆனா இதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றாரு. போராட்டம் ஒன்றும் பெருசாக பண்ணது தெரியல, ஏதோ ஏனோ தானோன்ட்டு அங்கங்கே வந்து 2 கோஷம் போடுறதும் ஒரு தர்ணா நடத்துறதுக்கு நான் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் கருதுறேன். ஆக்கப்பூர்வமாக நீட்டுக்கு எதிராகவோ இல்லை என்றால் என்இபிக்கு எதிராகவோ என்னைக்கு செஞ்சிருக்காங்க? ரோடுக்கு வந்திருக்காங்களா? ராஜ்பவனுக்கு முன்னாடி போய் நின்றுருக்காங்களான்னு பார்த்தா அது திமுக மட்டும் தான் நின்றுருக்காங்க. அறிக்கைகள் கொடுப்பாங்க, ஷார்ப்பா இருக்கும், கொஞ்சம் இன்சைட்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஒரு காலத்துல பாமக செய்தது இல்லையா? பாமக தன்னுடைய அந்த ரிசர்வேஷன்ல இருந்து ஆரம்பித்து கொண்டு பல விஷயங்களுக்கு வந்து அவர்கள் வந்து ஆரம்பிச்சதே வந்து அஜிடேஷன் கட்சியாக தானே ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுல இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது அஜிடேஷனே உண்மை கிடையாது. அதை விட்டு விடலாம். ஆனா இன்னைக்கு வந்து நியூஸ்ல இருக்காங்க. இது வந்து பல வருட காலமாக கிடையாது. அந்த மாற்ற முன்னேற்றம் அன்புமணியில இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் 2009 இருந்தே தொய்வு தான். ஆனா 2016 ஒரு பிலிப் வந்துச்சு, டெஃபினட்டா வந்து மீடியால இருந்தாரு. அதன் பிறகு வந்து கிடையவே கிடையாது. ஏறத்தாழ ஒரு மீடியால எதற்காக இருக்கிறோம்ங்கிறது முக்கியம் இருக்குல்ல. நிச்சயமாக அதான். இப்போ ஒரு விஜயகாந்துக்கு ரெலவன்ஸ் இருந்தது 2006 இருந்து 2011 வந்து எதிர்க்கட்சி தலைவராக வருகிறார். அதே மாதிரி இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஜயனுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்றும் வந்து மீடியாவில் வந்து அவர் 10 நிமிஷம் பேசினாருன்னா கட்சிக்காரனே சொல்கிறான், இன்னைக்கு வந்து நீங்கள் 10 நாள் விவாதிப்பீங்கன்னு சொல்கிறான். நாம் அதையெல்லாம் விட்டு போட்டு இப்போ இது விவாதித்து கொண்டிருக்கோம். பாமக என்ற கட்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 கான்ஸ்டிடுவன்சிஸில் வந்து முக்கியமான கட்சியாக இருக்கிறது. விஜய் தெளிவு இன்னும் அந்த தெளிவு கிடையாது. ஒரு தேர்தலுக்கு பிறகு தான் அந்த தெளிவு வரும் விஜயை பொறுத்தவரை. அப்போ ஒரு 50 கான்ஸ்டிடுவன்சியில் முக்கியமான கட்சியை பற்றி நம்ம பேசத்தான் வேண்டும் என்று இருக்கிறது. அந்த ஜாதிக்காரர்களும் நிச்சயமாக இது வந்து எங்கே போகிறது என்ற அந்த ஆதங்கம் அவர்களுக்கும் இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் வந்து ஜாதி ஸ்பிரிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோதான் நாம் படித்தாலும், எவ்வளோதான் முன்னேறினாலும், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் அந்த ஜாதி ஸ்பிரிட் வந்து முக்கியமாகத்தான் இருக்கிறது. இந்த ஜாதி கட்சி வந்து இன்னைக்கு ரெலவன்ஸ் இருக்கிறது. அதனால அந்த மக்கள் வந்து நிச்சயமாக ஒரு குமரல் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் கூட நாம் பார்க்க வேண்டும். அப்போ அந்த ஒரு கம்யூனிட்டி ஆக்ஷன் இருக்குமா இல்லையா என்ற அந்த விஷயம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையிலிருந்து மாறி இது நிச்சயமாக ஒரு கம்யூனிட்டியினுடைய ஒரு ஜாதியினுடைய பிரச்சனையாக மாறும்போது நிச்சயமாக அவர்கள் என்ன சொல்ல போறார்கள் ஒன்று பார்க்கலாம். இரண்டாவதாக இனி நானும் ரவீந்திரனுடைய கருத்துக்களை உடன்படுகிறேன். டைம் இருக்கிறது, ஜனவரி மட்டும் டைம் இருக்கிறது. அதுக்கு முன்னால நீங்க இது வந்து சரி செய்ய வேண்டும். யார் சரி செய்ய வேண்டும்? யாருடைய ஃபியூச்சர் இருக்குதுல? 87 வயசான மனிதனுக்கு பெரிதா ஃபியூச்சர் ஒன்றும் கிடையாது. அது வந்து கலைஞரே அந்த டைம்ல வந்து ஏறத்தாழ ஓய்வு கட்டத்துக்கு போய்விட்டார். அப்போ அந்த ஒரு கட்டத்தில் வந்து 56 வயசான ஒரு மனிதனுக்கு தான் இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கிறது. அவர் தான் வந்து கங்கணம் கட்டி நின்று கொண்டிருக்கிறார். நான் தான் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தான் பணிந்து போக வேண்டும். ஏனென்றால் அந்த கட்சியும் அந்த ஜாதியும் அந்த மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். அப்போ அதையொட்டி தான் அவர் பயணிக்க வேண்டும். போய் காலில் விழுந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அவர் வந்து ஏற்றிருப்பார், நீங்க தான் தலைவர், நீங்க சொல்றதை நான் கேட்டு நடப்புறேன். 2022 கூட தலைவை வந்ததிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா, நேத்திலிருந்து விடுதலை கிடைச்சதா நான் நினைக்கிறேங்கிறாரு டாக்டர் அன்பு. இல்ல, அந்த பேச்சு தேவையில்லைங்கிற. அப்பாவை பணிந்து நடக்கிறேன்றது அது எப்படியே இருக்கணும். அந்த உறுத்தல் வந்து கொண்டே இருக்குது இல்லையா? அந்த மைக் எடுத்து கூட சிவபிரியன் குறிப்பிட்ட அந்த மைக் அந்த ஸ்டேஜில் எடுத்தது கூட, அதாவது 2024 டிசம்பர்ல எடுத்தது கூட அது தவறான முடிவு. அது அப்ப பேசியிருக்கக்கூடாது. அது பிறகு வந்து திரைமறைவில் பேசலாம், இல்லை என்றால் பிளான் பண்ணலாம், ஸ்டோரி பிளான் பண்ணலாங்க. அது எவ்வளவோ நபர்கள் செய்திருக்கிறார்கள், திமுக செய்திருக்காங்க, எல்லா கட்சியிலும் செய்திருக்கிறார்கள். இவருக்கு ஆக்சுவலா வந்து ஒரு மாடல் பையன், ஒரு வாரிசு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மு.க. ஸ்டாலின் தான் இருக்க முடியும். அவரை பார்த்து அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் இவர் கடைபிடிக்க வேண்டும். பேசலாம். இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்துட்டு நான் மற்ற விருந்தினருடைய கருத்தையும் கேட்கிறேன். நானே பாமகவின் தலைவர், பொதுக்குழுவுக்கே அதிகாரம் என்று டாக்டர் அன்புமணி பேசியிருப்பது கல யதார்த்தம், ராமதாஸுக்கான நெருக்கடி அப்படின்னு பார்த்ததுல 56% இது ராமதாஸுக்கான நெருக்கடின்னு பார்த்துருக்காங்க. கல யதார்த்தம்னு 44%. கிட்டத்தட்ட இதுவும் அதை ஒட்டின ஒரு கருத்தாக தான் பார்க்க வேண்டியிருக்கும்.